கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 44வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேளு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை, ஒரு கட்டளையை நமக்கு தெரியப்படுத்துகிறது. இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதுதான் தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களா இருக்கணும். என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட யாக்கோப் என்பது எதை உணர்த்துகிறது? தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனங்களாகி என்னையும் உங்களையும் தான் அந்த வார்த்தை உணர்த்துகிறது. நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், நீ கேள். நாம் நீங்களும் பயன்படுத்துகிற அந்த அர்த்தத்தில் கேள் என்கிற வார்த்தையை கர்த்தர் இங்கே பயன்படுத்தவில்லை. நம்ம எப்படி பயன்படுத்துவோம்? நான் சொல்றதை கொஞ்சமாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனிடத்தில் சொல்வானேயானால் அது எதை உணர்த்துகிறது? நான் சொல்றதை கொஞ்சமாவது கவனிங்க, நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்க அப்படிங்கிற காரியத்தை உணர்த்துகிறது. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல கேள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, நான் சொல்வதை நீ கவனித்து அதன்படி செயல்படு என்கிற அந்த கட்டளையை நமக்கு உணர்த்துகிறது. இது கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய அதிகாரத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் உண்டு. கர்த்தரால் மட்டுமே இப்படி ஒரு கட்டளையை தர முடியும். ஏன்னா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் தேவர்களில் ஒருவர் அல்ல, அவர் ஒருவரே தேவன். பூமியில் இருக்கிற ஒரு உயர்ந்த அதிகாரி கூட எல்லாரிடத்திலும் இதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உயர்ந்தவனுக்கு மேல் உயர்ந்தவன் இந்த உலகத்தில் இருக்கிறான். எல்லாராலும் எல்லாரையும் ஆளுகை செய்ய முடியாது, அதிகாரத்துக்கு உட்படுத்த முடியாது. நான் சொல்றதுதான் நீங்க எல்லாரும் கேட்கணும், அதன்படிதான் செயல்படணும்னு சொல்லி எல்லா மனுஷனாலும் எல்லாரையும் தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்த முடியாது. ஆனா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அப்படி அல்ல. அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது. வானோர், பூதலத்தோர், பூமிக்கு கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் அவருடைய நாமத்திற்கு முன்பதாக முடங்கும். அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யும். அவ்வளவு பெரிய தேவன். அவர் நமக்கு தருகிற கட்டளை தான் தேவ ஜனமாகிய நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை கவனித்து அதை செயல்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் சிம்பிளா கேள்னு சொல்றாரு. இதை உணர்ந்து கொண்ட தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எப்படி பாடுகிறான் தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய செவியை சாய்த்து நான் உன்னிடத்தில் வருகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் அப்படியே செய்கிற ஒரு மனநிலையில் தான் நான் முன்பதாகவே ஆயத்தமாகி வருகிறேன். ஆண்டவர் சமூகத்துக்கு போறேன், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். இதை செய்யணும் சொன்னா செய்யணும், இதை செய்யாதுன்னு சொன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை முன்னதாகவே தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டுதான் தன்னுடைய செவியை கர்த்தரிடமாய் சாய்த்துதான், கர்த்தருடைய வார்த்தைக்கு சாய்த்துதான் தாவீது தேவ சமூகத்திலே வருவார். அதனாலதான் அந்த தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நானும் நீங்களும் நிச்சயமாக செயல்படுத்த வேண்டும். இன்று எப்படி தெய்வ சமூகத்திற்கு நாம் வருகிறோம்? இதுல ஒரு பாதியை நம்ம கரெக்டா செய்யறோம், அதுதான் கவனிக்கிறோம், கேட்கிறோம். அதுலயும் சிலர் கர்த்தருடைய வார்த்தை தங்களை நோக்கி வரும்பொழுது அவங்க கவனிக்கிறது கூட இல்லை. சிலர் தூங்குறாங்க, சிலர் வீணான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அநேக காரியம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க விடாதபடிக்கு நம்முடைய கவனத்தை சிதற பண்ணுகிறது. அப்படி இல்லைன்னா சிலர் அதை கவனிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை தங்களை நோக்கி வரும்பொழுது அதை கவனிக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணல? அதை செயல்படுத்துகிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஏன்னா முன்னதாகவே தாவீதை போல அவர்கள் ஆயத்தமாகல. ஆண்டவர் என்னை நோக்கி என்ன பேசுகிறாரோ அதை நான் கீழ்ப்படிந்து செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆயத்தம் அவங்களுக்குள்ள இல்லை. ஆனா இதிலும் ஒரு சிலர் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய தாசர்களை கொண்டு தம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க? அதை கவனித்து கேட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற மனநிலையில் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்துக்கு வராங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் அவர் பிரியமா ஏற்றுக்கொள்கிறார். தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு சுபாவம். தேவ பிள்ளைகளாகி நானும் நீங்களும் தேவ சமூகத்துல எல்லா நேரத்திலுமே தேவனுடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது அது எப்படி வேணாலும் இருக்கலாம்.
கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும்பொழுது சந்தேகப்படாமல், அதை குறித்து ஆலோசனை செய்யாமல், யாரிடத்திலும் அதை குறித்து ஆலோசனை கேட்காமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்து கீழ்ப்படுகிற சுபாவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடியே தேவஜனங்களாகிய நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக நிறுத்தி இம்மையிலும் மறுமையிலும் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அடுத்த மாதத்தை அழைத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.